திங்ஸ் எங்கள் கம்பெனியில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், அதே எங்களோட ப்ராஃபிட்ஸும் ரொம்பவே அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு. நம்பர் 1, கிளைண்ட்டாக இருந்தாலும் எம்ப்ளாயிஸாக இருந்தாலும் எல்லாமே ஒன்லி வர்ச்சுவல் ஒர்க் ஸ்பேசஸ் மட்டும்தான். ஃபிசிக்கல் மீட்டிங்ஸ் ஒரு ஃபிசிக்கல் ஆஃபீஸ் ஸ்பேசஸ் என்றைக்குமே எடுத்ததே கிடையாது. எஸ், ட்ரஸ்ட் மீ, உங்களுக்கு டைம் அண்ட் ஓவர் ஹெட்ஸ் ரொம்பவே சேவ் ஆகும். நம்பர் 2, பிஸ்னஸில் மோர் தென் ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் மோர் தென் ஒன் சோர்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ். எஸ், ஒன்லி B2B ஒரு ஒன்லி B2Cன்னு இல்லாமல் ஒரு மிக்சட் சைஸ் ஆஃப் ஆடியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ B2Bயில் நம்ம சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணும்போது அதே இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு B2C மாடலில் ஒரு கோர்சஸ் ஒரு கோச்சிங்காக செல் பண்ணுறோம். ஸோ இப்படி இருக்கும்போது சேம் ப்ராடக்ட்டை டைவர்சிஃபை பண்ணியாச்சு, ஆடியன்ஸும் ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. நம்பர் 3 அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு இடத்துக்கு எப்படி நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணுறோம்னா அந்த கண்டென்ட்டை ஒரு இடத்துல மட்டும் ரீபர்பஸ் பண்ணுவோம். மல்டிபிள் இடத்துல போடும்போது நிறைய பேர் அதை பார்க்குறாங்க. அட் த சேம் டைம் மல்டிபிள் ஸ்பேசஸில் மல்டிபிள் ஃபார்ம் ஆஃப் கண்டென்ட்டில் அது க்ரோ ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், போடுற ஒரு யூடியூப் வீடியோ ஒரு பிளாக் ஆகுது, அதே இது இன்னொரு ஜூம் லைவ் ஸ்ட்ரீம் ஆகுது, அதே இது இன்னொரு இடத்துல பாட்காஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட் பண்ணது ஒரு இடத்துல தான், ஆனால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மல்டிபிள் இடத்துல. ஸோ இந்த மாதிரி எஃபர்ட் ஒன்ஸ் போட்டாலும் அந்த எஃபர்ட்லேருந்து மேக்ஸிமம் லெவரேஜ் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத யோசிங்க. ஏன்னா ஒன்ஸ் இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் க்ரோத்தை யாராலுமே ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ சீக்கிரம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய பிஸ்னஸ் க்ரோத் ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்க தமிழ்நாடு பிஸ்னஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள்.